உங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணுமா? அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் பரோட்டா சால்னா வீட்டிலே சூப்பராக பண்ணலாம். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக அதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும் இந்த வதக்கிற இடத்துல. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி லேசாக ஒரு பொன் கலர் வர வரைக்கும் வறுத்து அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. அடுத்ததாக அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மல்லி விதைகள், சோம்பு, மிளகு, சீரகம், அடுத்ததாக கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் சேர்க்கணும். அடுத்ததாக தேங்காய் துருவனதாக இருந்தால் 1/4 கப்பு, சில்லா இருந்தால் ஒரு 1/4 முடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அடுத்ததாக அதில் ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அதில் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கண்டிப்பாக இந்த மாதிரி தண்டோட சேர்த்துக்கோங்க. வாசனை வேற லெவலில் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்துடும். ஆக்சுவலாக இதில் பச்சை மிளகா கொஞ்சம் முன்னாடியே சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 3 போல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் நம்ம கலந்து வச்சோம் பார்த்தீங்களா எண்ணெய், காஷ்மீர் மிளகாத்தூள் பேஸ்ட்டு, இப்போ அதை சேர்த்து நல்லா இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது ஒரு சீக்ரெட் டிப்பு. இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, பிரியாணி இலை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய வெட்டி அதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம பெசரி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன், இப்போ அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடிகள்லாம் சேர்க்கணும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, இப்போ அதையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏன் சிக்கனில் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சோம்னா அப்போ தான் நல்லா அழகான கலர் கிடைக்கும். உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சால்னா பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் பஞ்சு பஞ்சாக வெந்துடும். சால்னாவும் ரெடி ஆயிரும். நல்ல சூடான பரோட்டாவை போட்டு அடித்து இந்த சிக்கன் குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.